ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரிப் சீரீஸில் செகண்ட் டே ஆஃப் கோத்தகிரி தான் பார்க்க போகிறோம். நேற்று ரொம்ப லேட் நைட் ஆனதுனால நான் வீடியோ சரியாக எடுக்க முடியல. இன்றைக்கி மார்னிங் நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்லேருந்து தான் வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட் பேர் த ஆரஞ்ச் ஹோம்ஸ் கோத்தகிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்லேருந்து இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட். ரொம்ப நல்லா இருந்தது. வியூ பாயிண்ட்டு, அங்கே இருக்க ரூம்ஸு எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நேற்று ரொம்ப லேட் நைட் ஆனதுனால நான் வியூ பண்ண முடியல, அதனால தான் இன்றைக்கி காலையில் வீடியோ எடுக்கிறேன். இதான் முன்னாடி வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் இருந்து வியூ பாயிண்ட் இருக்குது. இது டைனிங் டேபிள், கிச்சன். நீங்கள் இங்கேயே குக் பண்ணி கூட சாப்பிட்லாம். நல்ல தண்ணி இருக்குது. அதே மாதிரி ஒரு பெட்ரூம், அட்டாச்டு பாத்ரூமோட இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்காக கிளாஸில் போட்டிருந்தாங்க. இங்கே மாடியில் ஏறி மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த ரூமில் இருந்தும் கூட நீங்கள் வியூ வெளியில் பார்க்கலாம். இந்த ரிசார்ட்டில் நீங்கள் வந்து booking.comல கூட நீங்கள் புக் பண்ணலாம். நான் கீழே அவங்களோட லிங்க் தரேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். கேம்ப் ஃபயர் நாங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இந்த ரிசார்ட் புக் பண்ணும்போது நம்ம சேனல் பேர் சொல்லி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக நாங்கள் ஊட்டி தான் கிளம்பி போனோம். ஊட்டியில் உள்ள ஏரியாஸ் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்றதுக்காக. ஆனால் கோத்தகிரியை விட ஊட்டி ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஊட்டிக்கு தான் வராங்க. அதே மாதிரி பயங்கர டிராஃபிக்காகவும் இருந்தது. இதுதாங்க அந்த வெள்ளை ரோஜாவில் வர சர்ச்சு. இப்படி பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்காகவே இருந்தது. நீங்கள் போட் ஹவுஸ் கிட்ட இதுக்கெல்லாம் போனீங்கனாலே ஒரு மணி நேரம் நீங்கள் நிற்க வேண்டியதாக போயிடும். அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருந்தது. இந்த சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமான டூரிஸ்ட்டு நீங்கள் அங்கே ஊட்டியில் இருப்பாங்க. எல்லா ஊர்லேருந்து, கர்நாடகா, கேரளா அப்படின்னு எல்லா ஊர்லேருந்து வரதுனால அந்த பிளேஸ் ரொம்ப சின்னது இல்லைங்களா, அதனால் அங்கே க்ரௌடாக இருக்கும் போது உங்களுக்கு எப்பவுமே டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் எப்போவுமே ஊட்டி டிராஃபிக்னு சொல்கிறாங்க. அதனால் ஊட்டி வந்தால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குன்றதை நம்ம நினச்சிட்டே தான் கெஸ் பண்ணியே தான் வரணும். இதுதான் ஊட்டியில் உள்ள ஷாப்பிங் ஏரியா, ட்ரெஸ் கடைங்க எல்லாம் இருக்கும். நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் தாங்க கிளம்பியிருந்தோம். அது வரைக்கும் சரியான வெயிலுங்க. ஊட்டியா இது இல்லை நம்ம கீழே கோயம்புத்தூரில் இருக்கோமானே தெரில, அந்த அளவுக்கு வெயில். ஊட்டியில் உள்ள இந்த கர்நாடகா கார்டனுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸு அடல்ட்டுக்கு வந்து 100 அண்ட் கிட்ஸ்க்கு வந்து 50. கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து வயசானவங்க, நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பேட்ரி கார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து உங்களுக்கு பேட்ரி காரோடைய இந்த கார்டன்லாம் சுற்றி காமிப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஹவுஸ் தாங்க நீங்கள் பார்க்கலாம். இந்த கார்டன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. இந்த செடியோட கட்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. செடியிலேயே ஒரு பெரிய பெரிய மதில் மாதிரி ஏற்படுத்தியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. நான் சொன்னேன் பார்த்திங்களா, 2 சைடும் அந்த செவுறு மாதிரியே அந்த செடிகளை கட் பண்ணி விட்டுருந்துருக்காங்க. குகை மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கிளாஸ் அவுட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப ஹாட் தேவையில்லைன்ற செடியெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த கர்நாடகா கார்டனே இந்த இதுக்கு தாங்க ஃபேமஸ்ஸு. எப்படி இருக்குது பார்த்திங்களா, அந்த புல் வந்து அது புல் செடி தான். ஆனால் அதை வெட்டி விட்டுறது பார்த்திங்கன்னா யானை மாதிரி, குதிரை மாதிரிலாம் வெட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி இது வந்து செவுறு மாதிரியே வெட்டி விட்டுருக்காங்க. ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, ஆனால் நேரில் செம்மையாக இருந்ததுங்க.
இதில் ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாண்டாங்க குழந்தைங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. இந்த புல் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் அளவுக்கு உயரமாக இருக்கனால நம்ம உள்ளே இருக்கிறதே வெளியிலேருந்து தெரியாது. இதாங்க நம்ம வந்த பாதை, எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் இங்கே பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் எல்லாம் மேலேயே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கை சுற்றி பார்க்க போகலாம். வெயிலுன்னா கூட ரெஸ்ட் எடுக்கலாம். எப்படி இந்த செடி இப்படி வளர்ந்ததுன்னே தெரிலங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே எல்லாம் ஊட்டி கார்டன் போவாங்க. மோஸ்ட்டாக இந்த கர்நாடகா கார்டன் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்நாடகா கார்டன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். நானே இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடகா கார்டனுக்கு. இதுவும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு தாங்க. பாருங்கள், குழந்தைங்க ஓடிட்டு இருக்காங்களா. அங்கே பின்னாடி சைடு போனால் அவங்க தெரியவே மாட்டாங்க. இதுதான் அந்த கார்டனோட சென்டர் ஏரியா. இங்கே வந்து உருண்டு உருண்டு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக சூப்பரான ஏரியாங்க. நிறைய இடத்துல இந்த ஃப்ளவர் டெக்கரேஷனும் பண்ணியிருந்தாங்க. மேலே இருந்து ஃபால்ஸில் ஃப்ளவரில் வர மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்களா, எல்லாம் குழந்தைங்களும் உருண்டு உருண்டு விளையாடிட்டே இருந்தாங்க. அந்த மேடு மாதிரி இருக்கும், அது யூஸ்வலாக இங்கே விளையாடுவாங்க. அதுதான் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதாங்க இந்த கர்நாடகா கார்டனில் உள்ள ஒரு ஸ்பெஷலான ஏரியா. இதுதான் மேஸில் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இந்த புல்லுக்களை வெட்டி விட்டுருக்காங்கங்க. இது வந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மேஸ் மாதிரியே தெரியும். ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சியெல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான இடங்க. உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் கூட வெயில் இல்லை. நாங்கள் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது அவ்வளோ வெயில் தெரிஞ்சுது. இது பார்த்திங்களா, எவ்வளோ உயரமான செடி பாருங்கள், செவுறு மாதிரி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20 அடி இருக்கும் போலங்க, அவ்வளோ ஹைட்டாக இருந்தது. இது ஒரு மரம் தான். அந்த மரத்தை வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய வால் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சுற்றி சுற்றி வருதுங்க. எந்த வழியில் போனாலும் வெளியில் வந்துடலாம், ஆனால் சில இடம் பிளாக் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கார்டனில் இந்த லைட் ஷோலாம் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியலங்க. இங்கே நிறையா அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன டயத்தில் தண்ணியே இல்லை. ஏன்னா சம்மர் டைம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப தண்ணி இல்லை. மைட் பி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான செட்டப்லாம் அங்கே இருந்தது. இதுதாங்க இந்த கர்நாடகா கார்டனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்னு சொல்லலாம். பெரிய மேம்பாலம், தொங்கு பாலம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இந்த தொங்கு பாலம் வந்து மலமுல்லா டேமில் ஆற்ற கடக்கிற மாதிரி கூட தொங்கு பாலம் இருக்கும். ஆனால் இது வந்து சும்மா இங்கேருந்து அங்கே வரைக்கும். ஆனால் தொங்கு பாலம் மேலேருந்து இந்த கார்டனை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் பாலம் கொஞ்சம் ஆடிட்டே இருந்தது, அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஊட்டி போட் ஹவுஸும் கார்டனும் பார்த்து போர் அடிச்சிருச்சு. வேறு என்ன பிளேஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கர்நாடகா கார்டன் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குங்க. நல்ல ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல கிளைமேட், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி புது புது வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.